11 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன மலேசிய ஏர்லைன்ஸ் MH370 விமானத்தை தேடும் பணி இந்து பெருங்கடலில் தொடர்கிறது. விமானம் மறைந்த மர்மத்தை அவிழ்ப்பதற்கான கடைசி முயற்சி இதுவாகும். அவ்வகையில் ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனத்துக்கு சொந்தமான ஆழ்கடல் துணை கப்பலான அர்மடா 7806 கடந்த வார இறுதியில் பெர்த் கடற்கரையிலிருந்து சுமார் 1500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புதிய தேடல் மண்டலத்தை அடைந்துள்ளது. கப்பல் சென்று சேர்ந்த கையோடு கடலுக்கடியில் விரிவான ஸ்கேன் செய்ய தானியங்கி வாகனம் ஒன்று உடனடியாக அனுப்பப்பட்டதாக ஆஸ்திரேலிய மற்றும் பிரிட்டிஷ் ஊடகங்கள் கூறுகின்றன. அந்த போயிங் 777 விமானத்தின் சிதைந்த பாகங்கள் இருக்கலாம் என நம்பப்படும் 4 முக்கிய இடங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி 15,000 கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கிய 6 வார கால தேடலில் அர்மடா 7806 கப்பல் ஈடுபட உள்ளது. இருப்பினும் கடற்பரப்பின் சிக்கலான நிலப்பரப்பு மற்றும் கணிக்க முடியாத வானிலை காரணமாக விமானத்தை தேடும் முயற்சி சவாலானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விமானத்தை தேடும் பணிகளை மீண்டும் தொடங்குவதற்கு ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனத்துக்கு அனுமதி வழங்குவதாக கடந்த டிசம்பர் மாதம் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் உறுதிப்படுத்தினார். MH370 விமான பயணிகளின் குடும்பங்களுக்கு அரசாங்கம் அளித்த உறுதிப்பாட்டுக்கு ஏற்ப அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நோ ஃபைன் நோ ஃபீ, அதாவது கண்டுபிடிக்கவில்லை என்றால் கட்டணம் கிடையாது என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஓஷன் இன்ஃபினிட்டிக்கு அந்த அனுமதி வழங்கப்பட்டது.